ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் பேச வந்த என்னை தள்ளிவிட்டு போகாமல் என் வாக்கை கேட்க வந்த என் அன்பு பிள்ளையே, பாதியில் தள்ளிவிட்டு போகாமல் முழுமையாக கேள், பொறுமையாக கேள். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் முன்னொரு வாழ்க்கை இருந்திருக்கும். சிறு வயதில் ஆடி பாடி வாழ்ந்த காலங்கள் இங்கே இருந்திருக்கும் அல்லவா? ஒவ்வொருத்தர் மனதிலும் ரகசியம் என்பது ஏதோ ஒரு காரியத்தை ஒளித்து வைத்துதான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தருடைய மனதை அறியாமல், அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல், ஒருவரின் எண்ணத்தை ஒருவருக்குள் திணித்து, அது இன்பமா துன்பமா என்று கூட தெரியாமல் அதை அனுபவிக்கவும் வைத்து விடுகிறார்கள். இதனால் இங்கே எத்தனையோ மனங்கள் ரணங்களாகிக் கொண்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டத்தான் இந்த தாய் இந்த செய்தியையும் எடுத்து வந்திருக்கிறேன். இருளுக்குள் ஒளிந்திருக்கும் அத்தனையும் இருளுக்குள்ளே இருந்து விடாது. என்றோ ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரத்தான் போகிறது. மனதிற்குள் மறைத்து வைத்த காரியத்தை மறைத்தே விடலாம். இந்த உலகத்தில் இருக்கும் வரை இதை மறைமுகமாகவே வைத்து விடலாம் என்று யாராலும் எந்த காரியத்தையும் ஒளித்து வைத்திருக்க முடியாது. என்றாவது ஒரு நாள் வெளிப்படுத்தியே தீரும் இந்த பிரபஞ்சம். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல இந்த காரியம் நடக்கப் போகிறது. என் கண்மணியே, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன் கை கால்கள் பலமில்லாமல் எழுந்து நடக்க முடியாமல், தெய்வத்தை வணங்க முடியாமல், வீட்டு வேலைகள் செய்ய முடியாமல், உன்னுடைய கடமைகளையும் சரிவர செய்துவிட முடியாமல், பிள்ளைகளை கவனிக்க முடியாமல், பிள்ளைகளை காண முடியாமல், பிரிந்த உறவை எப்படி தேடுவது, பிரிந்த உறவை எப்படி ஒன்று சேர்ப்பது என்று இப்படி பல காரியங்கள். இதற்கிடையில் குடும்பத்தில் இருக்கும் செலவுகளும் தலைக்கு மேல் போய்விட்டது. கடன் வாங்கக்கூட இனி யாருமே இல்லை என்பது போலாகிவிட்டது. உன்னுடைய கைபேசியில் இருக்கும் அனைத்து எண்களையும் புரட்டி போட்டு விட்டாய். இனி கேட்பதற்கு ஆளில்லை என்பதாகிவிட்டது. யாரை நீ பார்த்தாலும் எங்கே உதவி கேட்டு விடுவாயோ என்று உன்னை பார்த்து அச்சத்தில் அவர்கள் ஓடிவிடுகிறார்கள். உன்னிடம் பேச அவர்கள் விரும்பவில்லை என்பது உனக்கு தெரிந்து மனம் நொந்து அழுது கொண்டிருக்கிறாய். உன் வீட்டிற்குள் எதிர்மறை சக்திகள் இருக்கிறது. என் வீட்டிற்குள் ஆன்மா இருக்கிறது. என் வீட்டிற்குள் கெட்ட சக்திகள் அலைந்து கொண்டிருக்கிறது. என் அருகில் கூட நிற்பது போல பல முறை எனக்கு தோன்றிவிட்டது. என் வாழ்க்கை இப்படி சீரழிந்து விட்டதே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். சரிதானே என் தங்கமே? நான் கூறுவது அத்தனையும் உண்மைதானா என் பிள்ளையே? நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் உண்மைகளை நான் சொன்னேனா என் தங்கமே? இப்போதும் ஒரு உண்மையை உன்னிடத்தில் நான் சொல்லப் போகிறேன். எனக்கு மட்டும்தான் பிரச்சனை வந்து கொண்டே இருக்குமா? எனக்கு பிரச்சனை கொடுத்துவிட்டு சந்தோஷமாக சிரித்து என்னை பார்த்து அவன் ஏளனமாக சிரித்துக் கொண்டிருக்கிறானே என் துரோகி, என் எதிரி. அவனுக்கெல்லாம் நல்லதுதான் நடக்குமா, கெட்டது நடக்காதா என்று கேட்டாயே? அவனுக்கு நடக்கப் போகும் ஒரு காரியத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன். தங்கமே, ஒரு உறவால் அவன் அவமானப்படப் போகிறான். அதுவும் கள்ள உறவால் அவன் அவமானப்படப் போகிறான். இருளுக்குள் ஒளிந்து வைத்து விட்டேன், யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று தலை நிமிர்ந்து நடந்த அவன் இருளுக்குள் இருக்கும் உறவு வெளிச்சத்திற்கு வந்து அவனுடைய மானத்தையும் மரியாதையையும் இழக்க வைக்கப் போகிறது பார்.
அன்று முதல் அவன் தலை நிமிர்ந்து உன்னை பார்க்க மாட்டான். உன்னை மட்டுமல்ல, எங்கும் தலை நிமிர்ந்து நடக்காதபடி அவனை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று அவனுக்கே உரிய ஆட்கள் இப்போது முடிவு செய்து தேதியும் குறித்து விட்டார்கள். பிள்ளையே, தப்பு செய்தால் தண்டனை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அது யாராக இருந்தாலும் அனுபவிப்பார்கள். எனக்கு மட்டும்தானா என்று கேட்டாயே, அவனுக்கும் வரப்போகிறது. இனி அவனுடைய தொல்லையும் உனக்கு இருக்காது. கவலை இல்லாமல் சந்தோஷமாக இரு. கூடிய விரைவில் இது நடக்கப் போகிறது. அதுவும் உன் செவிகளுக்கு கேட்கப் போகிறது. இதே சந்தோஷத்தில் உன் தாய் உனக்காக கையில் ஏந்தி காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் உடனடியாக வாங்கி பூஜைகள் செய். எதிரியினிடத்திலிருந்தும் துரோகியினிடத்திலிருந்தும் செய்வினையிலிருந்தும் கர்ம வினையிலிருந்தும் உன்னை காப்பேன். ஓம் சக்தி. நன்றி.